அன்பான சகோதர சகோதரிகளே, சிறுவர்களும் பெரியவர்களும் சொப்பனம் காண்கிறார்கள். ஆனால் எல்லா சொப்பனங்களும் முக்கியமானவை அல்ல. சில சொப்பனங்களை நாம் எழுந்தவுடன் மறந்துவிட வேண்டும். ஆனால் தேவன் கொடுக்கும் சில சொப்பனங்கள் வாழ்க்கையை மாற்றும் சொப்பனங்கள். தேவன் தம்மை நேசித்த சில மனிதர்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தினார். அப்படித்தான் யோசேப்பு என்ற இளைஞனுக்கு தேவன் 2 சொப்பனங்களை கொடுத்தார். அந்த சொப்பனங்கள் அவன் வளர்ந்த பின் நடக்கப் போகும் காரியங்களை சொன்னது. யோசேப்பு யாக்கோபின் குமாரன். யாக்கோபு ஏசாவிடமிருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றதால் ஏசா கோபமடைந்து யாக்கோபு லாபான் வீட்டில் தஞ்சமடைந்தார். அங்கே பல வருடங்கள் தங்கி 12 பிள்ளைகள் பெற்றார். அவர்களில் ஒருவன் யோசேப்பு. தேவன் கொடுத்த சொப்பனம் ஒருபோதும் தோல்வியடையாது. அது அவருடைய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். அதுபோல யோசேப்புக்கும் சிறுவனாக இருந்த போது 2 விசேஷமான சொப்பனங்களை தேவன் கொடுத்தார். முதல் சொப்பனத்தில் வயலில் அரிகட்டுகள் கட்டி கொண்டிருந்த போது யோசேப்பின் அரிகட்டை சுற்றி மற்ற அரிகட்டுகள் வணங்கின. 2வது சொப்பனத்தில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கின. இந்த சொப்பனங்கள் தேவனிடமிருந்து வந்தவை. ஆனால் அவன் சகோதரர்கள் இதை கவனிக்காமல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை மனிதனை குருடாக்கும், அது குடும்பத்தையும் உடைக்கும். ஒரு நாள் யோசேப்பு தன் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களை பார்க்க சென்ற போது அவர்கள் அவனை பார்த்ததும், இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அந்த பொறாமையால் கொடூரமாக மாறி அவனை பிடித்து அவன் அழுத போதும் கேட்காமல் ஒரு கிணற்றில் போட்டார்கள். இருள், தனிமை, பயம் நிறைந்த அந்த கிணற்றில் இருந்த யோசேப்பு, தேவனே, நீர் என்னை மறந்து விட்டீரா என்று நினைத்திருப்பான். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. பிறகு அவர்கள் அவனை கிணற்றிலிருந்து எடுத்து அடிமையாக விற்றதால் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். மனிதர்கள் சொன்னார்கள், இவன் சொப்பனங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் தேவன் சொன்னார், இவன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பம். இப்பொழுது யோசேப்பு அடிமை என்றாலும் தேவன் அவனோடு இருக்கிறார். தேவன் கொடுத்த சொப்பனம் முடிந்ததா? இல்லை. அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.